சட்டப்பேரவையில் சபாநாயகர் அப்பாவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரும் நிலையில் இபிஎஸ் ஆலோசனை நடத்தி வருகிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா, விவரங்கள். ரவினா, இன்றைய தினம் சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் கொண்டு வர இருக்கக்கூடிய நிலையில தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய அதிமுக சட்டமன்ற உறுப்பினருடைய அறையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களோடு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தற்போது ஒரு ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக ஒவ்வொரு முறை சட்டமன்ற கூட்டம் கூடும் போதெல்லாம் சபாநாயகர் நடுநிலை தவறிதான் செயல்படுகிறார். சபாநாயகர் ஆளும் கட்சிக்கு ஆதரவாகவே செயல்படுகிறார். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை அவர் செயல்பட விடுவதில்லை என்பன போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளோடு அதிமுக இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை வழங்கியிருக்கிறது. இந்த நிலையில் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான விவாதம் இன்றைய தினம் எடுத்துக் கொள்ளப்படும் என்று சபாநாயகர் அறிவித்திருக்கக்கூடிய இந்த நிலையில இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் இன்று காலை இரங்கல் தீர்மானம், இரங்கல் குறிப்பு எல்லாம் வாசிக்கப்பட்டு வினாக்கள் விடைகள் மீதான அந்த விவாதங்கள் எல்லாம் நிறைவடைந்த பிறகு இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் எடுத்துக் கொள்ளப்பட இருக்கிறது. இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்பி உதயகுமார் பேசியிருக்கிறார். சபாநாயகருக்கு எதிராக பல்வேறு கருத்துக்களை அவர் முன்வைக்க இருக்கக்கூடிய நிலையில சபாநாயகர் என்ன மாதிரியான செயல்பாடுகளை எல்லாம் செய்திருக்கிறார் என்பதை எல்லாம் அதிக ஆதாரப்பூர்வமாக அவர் எடுத்து முன்வைக்கக்கூடிய இந்த நிலையில இது தொடர்பாக என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சட்டப்பேரவையில பேச வேண்டும், சட்டப்பேரவையில அதிமுக சட்டமன்ற உறுப்பினருடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பன போன்ற பல்வேறு கருத்துக்களை தெரிவிப்பதற்காக எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தற்போது இந்த ஆலோசனை தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய அறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் கூட கடந்த 2 நாட்களாக பங்கேற்காத செங்கோட்டையன் கலந்து கொள்ளவில்லை. செங்கோட்டையனை தவிர்த்து மற்ற 62 சட்டமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். எனவே இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு அதிமுகவுடைய செயல்பாடு சட்டப்பேரவையில் எப்படி இருக்கும் என்பதே தற்போது எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஆனால் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை பொறுத்தவரை நம்பிக்கையில்லா தீர்மானம் சபாநாயகருக்கு எதிராக தங்கள் அதிமுக சார்பான எதிர்ப்பை காட்டுவதற்காகவே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் சபாநாயகருக்கு ஆதரவான நிலைப்பாடே ஆனால் சட்டப்பேரவையில் எடுக்கப்படும் என்பதே தற்போதைய ஒரு தகவலாக இருக்கின்றது. ரவினா, கூடுதல் விவரங்களின் வழங்கியமைக்காக நன்றி சிவா.